வாழ்கிற நமது வாழ்க்கை எப்படிப்பட்டது? இதனுடைய வெளிச்சம் கிடைத்தால் அதை போல் ஒரு என்னை பொறுத்தவரையில் பெரிதான வெளிச்சம் இல்லை. To know what your life is இந்த தற்காலிக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வச்சதான் பல வழிகளிலே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசை பொறி வச்சு பிடிக்கிறான். இதனுடைய வெளிச்சம் கிடைச்சால் இந்த தற்காலிக வாழ்க்கை அங்கால ஜெயம் தான். நீ எந்த விதத்திலும் பிடிபடாமல் இந்த வஞ்சிப்பான தற்காலிக வாழ்க்கையிலே நீ தப்பித்துக் கொள்வாய். நாங்கள் இத தூக்கி பார்க்கிறது இல்லை. நான் சொல்லுவதை இன்றைக்கு கொஞ்சம் கவனமா I'm going to just speak out of my heart. I mean, Paul சொன்னான், தீமோத்தேயுவுக்கு ஒன்று தீமோத்தேயு 6:7 இதை குறித்த செய்திகள் முன்பு 30 வருஷங்களுக்கு முதல் கொடுத்திருக்கிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இங்கே இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அதுடன் நிப்பாட்டல்ல என்பது நிச்சயம். வெளிச்சமா கிடைக்க விட இது வாங்கிச்சா காணாது. Nobody brought anything. மனுஷன் நிர்வாணமாக பிறந்து அவன் கடைசி சுவாசத்திலே எதையும் கொண்டு வருவதில்லை. So is பிறப்பு இறப்பு. You know what? அந்த லைஃப் டைம்ல உனக்கும் எனக்கும் probation period is probation. Meaning எப்படியாக நாங்கள் வாழ்ந்து பழம் கொடுத்து
உண்மையிலே நடந்து வாழ்க்கையை, இந்த தற்காலிக வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். Think about it. Whatever we do, ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இயேசுவா அநேக இடங்களிலே இந்த தற்காலிக probation period வாழ்க்கை குறித்து சொல்லி இருக்கிறார். உண்மைக்கு சொல்லப்போன வெளிப்படுத்த கிடைச்சா ஒரு விதமான லாபமும் இல்லை. எதை சாதிச்சாலும் நீ விரும்பியதை வாங்கலாம், விரும்பிய ஒரு ஆளை திருமணம் முடிக்கலாம், விரும்பிய பொருளை வாங்கலாம், விரும்பிய இடத்துக்கு போய் ஜீவிக்கலாம். Whatever. முடிவிலே there is nothing. அந்த வெளிச்சம் இப்ப வேணும், முடிவு மட்டுமே இருக்க இயலாது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி முடியும் என்று தெரியாது. டேவிட் கேட்டான் பாடல் 119, என் நாட்கள் எத்தனை? மோசே சொன்னான், நாட்களை எண்ணும் அந்த அறிவை எங்களுக்கு தாரும். வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு தேவன் அவர்களை விட்டு போகவில்லை. அது இப்படி போயிட்டது. பாடல் 90:12, எங்கள் இருதயத்திலே தேவ ஞானம் வரும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, அதாவது நாட்களை பிரயோஜனமாக பாவிக்கும் அறிவை எங்களுக்கு தாரும். பிகாஸ் தங்களுக்கு தெரியாமலே உலக ஜனங்களை விடுங்க, அவங்களுக்குள்ளேயும் சில உலக ஞானத்தினாலே சிலர் செய்ய வேண்டியதுகளை செய்து விடுவாங்க. இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையில இது வெளிச்சமாக கிடைக்கப்படும். கிடைச்சால் ஒவ்வொரு நாளும் விடிய புதிதாய் தொடங்க நான் என்ன காரியம் செய்ய வேண்டும், எது முடிக்க வேண்டும், நேற்றைய தினத்தெல்லாம் நாங்கள் வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். ஆதாமின் மூலம் பாவத்திலே விழுந்து
மனுஷ குலம் அனைத்தும் போலியான கடுதாசை பூவை போல ஒன்றுக்கு முதவாத இந்த தங்களுக்கென்று ஜீவிக்கும் இந்த வாழ்க்கை உலக ஜனங்கள் அனைத்துமே இந்த வெளிச்சம் இல்லை. அவர்களுக்கு இந்த வாழ்க்கை பிறந்து பிறப்பு இறப்பு அதுதான் உண்மையான வாழ்க்கை. அநேகமானவர்களுக்கு வாழ்க்கை முடிய கேட்டவாதான் பிள்ளைகளும் கல்யாணமாகி வீட்டை விட்டு போறதுக்கு பிறகு பென்ஷன் எடுத்ததுக்கு பிறகு அரசாங்க உத்தியோகத்தில் வீட்டை வந்து இப்ப சும்மா இருக்க வேண்டும். அதுலயும் கொஞ்சம் புத்திசாலிகள் நாட்களை வீணாக்காமல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார்கள். What are you doing? இந்த வாழ்க்கை பொய்யானது. இந்த வாழ்க்கை நாங்கள் எங்களுக்காக எங்கள் விருப்பங்களுக்கு வாஞ்சைகளுக்கு நாங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க அதற்காக நாட்களை செலவிடும் பொழுது இந்த வெளிச்சம் கிடைக்காது. ஏன் இந்த வாழ்க்கை நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பிசாசு கூறிய பொய்யை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த பழம் சாப்பிட்டது கீழ்ப்படிவை காண்பிக்கிறது. என்ன ஆரம்ப மனுஷன் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார். The whole humanity மனுஷகுலம் அனைத்து. நான் சொல்வதை கொஞ்சம் தூக்கி பிடிப்பார். இன்றைக்கு இந்த வாழ்க்கையை குறைச்சு உனக்கு வெளிப்படுத்துதல் கிடைத்தால் இனி வரும் நாட்கள் என்ன செய்ய வேண்டும், எது உன் இலக்கு, என்னத்துக்காக வாழ்நாட்களை வாழப்போகிறாய், என்ன நோக்கம், தேவனை அறியாதவர்கள் அவருடைய மகனை அறியாதவர்கள் எப்படி ஜீவிச்சுட்டு போவார்கள்? That doesn't matter. James புத்தகத்தில் யாக்கோப் நாலு 13 4:13
வந்துவிடும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் வெளிச்சம், you will take the right decision. நேற்றைக்கு மரியாள் எதை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவின் உதவியோடு நாங்கள் படித்தோம். இன்னும் ஒரு காரியம் நான் சொல்ல வேணும். பலர் மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை மிக குறிப்பாக இதிலே கூறப்பட்டிருக்கிற சம்பவங்களை வாசித்து உணர்வடைந்தால் எத்தனை தடவை டேவிட் கேட்டிருக்கிறார், give me understanding. ஒருவன் நற்செய்தியை கேட்டு விளங்காத இருக்கும் பொழுது பிசாசானவன் வந்து அதை எடுத்து போடுகிறான். So David he said, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உணர்வை தாரும், அப்பொழுது look, நான் உமது கட்டளைகளின் வழியாய் ஓடுவேன். உணர்வு இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் now you can't. நான் யார், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, நான் அதை அறிய வேணும், என்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேணும், எதுக்கு முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். All these are there in this life. வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் வரும், அதை தப்பவிட்டால் பிறகாத சந்தர்ப்பம் கிடையாது. எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம், no, it's over. கெத்செமனேயிலே இயேசுவா, நீங்கள் இப்படி இருக்கோ, நான் போய் ஜெபம் பண்ணி போட்டு வரேன். ஒரு சில மனத்தியாலும் அவரை பிடிச்சு கொண்டு போக போகிறார்கள். கவனமாய்கள், இன்றைக்கு உன் வாழ்க்கையின் காரணம், பிறந்த நோக்கம், இந்த வாழ்க்கையிலே உனக்கு வெளிச்சம் கிடைத்தால் you're through. You're through. அப்ப அவர் போய் ஜெபம் பண்ணி போட்டு வந்த பார்க்க நெத்தறி கொள்ளுகிறார்கள். என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண உங்களால் கூடாதா? இருதயம் உற்சாகம் உள்ளது,
மாமிசம் பலவீனமானது, சோதனைக்கு உட்படாதபடி வெளிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டு போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்தை இழந்த சீஷர்கள் பீட்டர், ஜான், ஜேம்ஸ், all of them, Matthew, Philip, மறுபடியும் அவர்களுக்கு கிடைத்ததா? நோ. யூதாஸ் ஆக்களை கூட்டி வந்தது பிடிச்சிட்டு போயிட்டான். அது ஒரு நேரத்தலை இருக்கட்டும். உன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது பொருளோ பணமோ அவர்கள் அவசர தேவைகளை அல்லது ஒரு கை நீட்டி உதவி செய்ய வேண்டியது இப்ப செத்த வீட்டுல போய் சவத்துல அழாத, அது மாயமானம். ஆதாமின் வாழ்க்கை அங்க போய் எல்லாருக்கும் முன்னால சபத்த பாடு ஒப்பாரி வைக்கிறது. வாழ்நாட்களில் நீ போய் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்று உனக்கு அல்லது உன் சகோதரங்களுக்கு உன் நண்பர்கள் தெரியும். பேனாளுகிறாய். I have come across so many instances, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், வாழ்க்கையின் வஞ்சிப்பிலே, குருட்டாட்டத்திலே குடும்பங்கள், புருஷன், மனைவி, பிள்ளைகள் தங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே பிடிபட்டு தெரிவார்கள். முக்கியம் எதை என்று அறியாது வஞ்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இல்லாமல் லாசரஸ் அந்த பணக்காரனின் வாசல்ல இருப்பான். விழுகிற ரொட்டி துண்டுகள் மிச்சம். அது இது ஆறாவது. அவன் பொண்ணுக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணி துப்புரவாகினது நாய்கள். வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை, இந்த வாழ்க்கையின் தேவை
தேவையானவர்களுக்கு பகிர்ந்து ஜீவிக்காத அந்த பணக்காரன், அதுதான் பெரிதான ஒரு குற்றம். அந்த பணக்காரன் யூதர்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த பிச்சைக்காரன் புறஜாதிகள், ஜென்டைல்ஸ். அவர் நரகத்தையும் மோட்சத்தையும் குறித்து படிப்பிக்கவில்லை. நோ, அது ஒரு கதையும் அல்ல. யூதர்களுக்கு வெளிச்சம் நிறைய கிடைத்தது. அவர்கள் ஏசாயா 49 படி உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டியவர்கள். They lived a comfort life. அவர்களுக்கு தான் தேவனுடைய ஒழுங்குகள், விதிகள் எல்லாமே கொடுப்பட்டது. அவர்கள் தான் அழைக்கப்பட்ட ஜனம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கு தாங்களே வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே இருந்தபடியால் பிச்சைக்காரரே போல அந்த லாசரஸ் போல ஒன்றுமில்லாத யேசுவா யாருக்கு நற்செய்தியை அறிவிக்க அங்கே எழுதப்பட்டிருக்கு? யாவேயின் ஆவி என் மேல் இருக்கிறார். யாவே அவருடைய டேடியின் பிரசன்னம், ஆவி சமன் பிரசன்னம் என் மேல் இருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க. பணக்காரன் லாசரஸ் என்கிற அந்த படிப்பினை nothing about hellfire or a place called heaven. No. ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் அவர்களை நெருப்புக்குள்ளே போனவர்களை பார்க்கவும் முடியாது, கதைக்கவும் முடியாது. அதுங்க நெருப்புக்குள்ளே இருக்கிறவனுக்கு விரலால ஒரு கிளாஸ்ல தொட்டு அவன் நாவில வச்சா காணுமா? சட்டியான விடாயா வெயில் நாள் ஒன்றில்லை வீட்டு ஓடி வந்து தண்ணி கிளாஸ்ல ஊத்தி வெள்ளால நினைச்சு நாக்கல வச்சா உந்தாக மாறிடுமா? என்ன கதை இது? என்னத்தை இயேசுவா காண்பிக்கிறார்? பணக்காரன் வாழ்நாட்கள் அவன் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, முக்கியமானதை செய்யவில்லை, இரக்கங்காட்டவில்லை, தன் சாப்பாடை பகிர்ந்து கொள்ளவில்லை. யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மிக முக்கியமாக தேவனுடைய பொறுப்புகளால் எல்லாமே அவர்களுக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. அவர்கள் யூதர்கள், இஸ்ராயல் ஜனங்களே
birthright. பிள்ளைகளின் புத்திர சுவிகாரம் அதிகாரம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. மகிமை அவர்களுடையது. உடன்படிக்கை பண்ணினது தேவன் அவர்களுடைய. டோரா நியாயப்பிரமாணம் போட்டிருக்கிறது. த டோரா 5 புத்தகங்கள் மோசே எழுதிய அவர்களுடையது. தேவ ஆராதனைகள், அவர் சொன்ன பண்டிகைகள் அனைத்தும் அவர்களுடையது. வாக்கு தந்தங்கள் தேவன் ப்ராமிஸ் பண்ற எல்லாம் அவங்களது. Not the Americans or the Canadians or the Indians or Sri Lankan. அவர்களோடு தான் இவை அனைத்தும் பண்ணினது. அவர்களுக்கு பிரதிநிதியை போல அந்த பணக்காரன் இருக்கிறான். That's why he's saying Yeshua. அதை வச்சுட்டு வேறு விதமா நரகம் மோட்சம் அவர்கள் இன்றைக்கும் ஜாதி ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். எல்லா தேசங்களுக்கு அவர்கள் வாழ்நாட்களை அநேக பேர் வீணாக்கினார்கள். நடந்தது ராஜ்யம் பரப்புதல், ராஜ்யத்தின் வேலை அவர்களிடத்திலே இருந்து எடுபட்டு பலன் கொடுக்கிற ஒரு ஜாதிக்கு கொடுப்பேன். நடந்ததா? எஸ். எஸ். இந்த வாழ்நாட்களில் அதி உயர்ந்த தேவனாலே அழைக்கப்பட்ட யூதர்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. ஏசாயா 49 எடுங்க. இவர்கள் உலக ஜாதி ஜனங்களுக்கு வெளிச்சமாகி இருக்கும்படிக்கு அவர்களை அழைத்தார். They did nothing. That's the whole problem. உன் வாழ்நாட்டுகளிலே ராஜ்யம் அறிவிக்கப்பட்டது. நீ அந்த பணக்கார மாதிரி இருக்கிறாயா? ராஜ்யம் எனப்பட்ட நற்செய்தி, அதுக்குள்ளே வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை லாசரஸ் போன்ற எத்தனையோ ஜாதி ஜனங்கள் உன் பட்டணத்திலே உன் கிராமத்திலே இருக்கிறார்கள். நீ அந்த சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கிறாய. சேம்
சபை கூடுதலுக்கு வந்து போவாச்சு. உன்ன வாழ்க்கை, நீ, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் மனைவி, அதான் இந்த பணக்காரனும். யாக்கோபை கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ராயேல் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் எனக்கு தாசனாகி இருப்பது அற்ப காரியமாக பூமியின் கடையாந்தவர்கள் என்னுடைய ரட்சிப்பாக ஜாதிகளுக்கு ஒளி அமைப்பேன். It's true. It's pointing to Yeshua. But யூதா கோத்திரத்திலே இஸ்ராயலருக்குள்ளே இருந்ததான் இயேசுவை தேவன் அழைத்தார். பார்த்தீங்களா? அவன் அவருடைய வேலையை செய்தார். சாப்பிட்ற நேரத்தில் எல்லாரும் சாப்பாடு வேண்ட போனாங்க. இவர் வந்து பார்க்க சாப்பிடும் என்று சொல்லார்கள். சாப்பாடு வேண்டிய எனக்கு சாப்பாடு உண்டு, நான் சாப்பிட வேண்டிய என் டேடியின் சித்தப்படி செய்து அவருடைய வேலையை முடிப்பதே எனக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக உனக்குள்ளே எனக்குள்ளே வந்தால் எங்களுடைய சுவாபம் கேரக்டர் எப்படி இருக்கு? People don't think. இந்த இயேசுவை வைத்திருக்கிறாய். மனம் திரும்பி விசுவாசித்து இந்த வாழ்க்கையை பொறுத்து ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் போகிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தை பெறுகிறார்கள். பரிசுத்தாவை டேடிய மானம். ஆனால் அதுக்கு பிறகு கீழ்ப்படிய 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 தேவனுடைய கட்டளைகள், இயேசுவின் கட்டளைகள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய இயேசுவின் வாக்குத்தத்தத்தின்படி யோஹானன் 14:23 படி டேடி மகனமும் ஒன்றாக வருகிறார்கள் குடியிருக்க. குடியிருக்க பெந்தெகோஸ்து நாளிலே டேடி மகனுடைய பிரசன்னத்தை பெற்றார்கள். The Holy Spirit. Okay? அவர்களிடம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தொடங்கவில்லை. அந்த பணக்காரன் எதையும் பயந்து கொள்ளாமல் மிக முக்கியமாக அந்த சாப்பாடு தான் தேவனுடைய நற்செய்தி. அவருடைய ராஜ்யம், அவருடைய அரசாங்கம், அதை வச்சுக்கொண்டு உனக்கு தெரிந்து நெருக்கமான பாதை, ஒடுக்கமான வாசல், அதுக்குள்ளாக போய் உண்மையிலேயே நடந்து அவருக்கு சேவை செய்து
ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து இந்த தற்காலிக வாழ்க்கையிலே மரணத்திலே முடிவடையும் இயேசுவின் கலிகூறுதல் யோகானன் 15:10-11. யோகானன் 14:26 அவருடைய சமாதானத்தை 27 அதை ருசித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தாருக்கு தெரியாது. அதுக்கு தான் அவனின் நிம்மதி இல்லாமல் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதலில் நற்செய்தி கொடுக்கும் நேரத்தில் அந்த பாடலின் ஆரம்பத்தை லவுட் ஸ்பீக்கர்ல போடுவேன். தெருவாலை வந்து பார்ப்பாங்க, என்ன இது அங்கே நிம்மதி, எல்லாருக்கும் தெரியும் அங்கே ஒரு இடம் வேணும். உண்மையான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். சுருக்கமாக சொல்லுகிறேன். பெரிய ஒரு கம்பெனியின் மேனேஜர் ஒரு மாத சம்பளம் 7 அல்லது 8 லட்சம் ஒரு மாதம். பெரிய மங்களோ எல்லாம் குறைவு ஒன்றுமே இல்லை. விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து 10 வருஷம் ஜெயிக்கிறார்கள். 2 குழந்தைகள், பெண்பளு பிள்ளைகள், 4, ஒன்றுக்கு அடுத்தது 7, 8 பேர். These are all sides. மிக முக்கியமான சாராம்சத்தை கேள். எப்படியாய் நாட்கள் போய்கொண்டிருக்கும் நேரத்தில் அவள் நோய்வாய்ப்பட்டு நடந்த கொரோனா பூச்சியின் தாக்கி அஞ்சோனி சுருக்கமாய் சொல்வேன். அவள் மரித்து போனாள். ஜீவித்தது 10 வருஷம். தாங்க முடியாது இந்த புருஷன் மேனேஜர் எப்படியாவது அவள உடலை செத்ததுக்கு பிறகு பார்க்க கெஞ்சி அந்த நேரம் எப்படியாகி கொரோனா வந்தாக்களை கொண்டு போய் எரிச்சார்கள் அல்லவா. அதுக்கு முதல்ல எப்படியோ இவர் அவ்வளவு பணக்கார செல்வந்தனாய் இருந்தபடியா என்ன சலுகை கிடைத்ததோ தெரியாது பார்க்கப்பட்டார்கள். இன்று வரை இந்த மனுஷன் அதே மேனேஜர் வேலையிலே
நிம்மதி இல்லை. ஒரு கொஞ்சம் நிம்மதி இல்லை. யாரோ ஒரு பெண்ணிடத்தில் வேலை செய்ய அவர் கேட்டிருக்கிறார், உன்னோட நான் சொல்லலாம், எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதற்காக வாழ்கிறேன்? Gone. உண்மை இந்த கொரோனா காலகட்டங்களுக்குள்ளான நடந்தது. இயேசுவை சொன்னார், மனுஷன் உலகத்தையே ஆதாயமாக்கினார். விரும்புற வீடோ வளவோ வாகனமோ விரும்புற இடத்திலே போய் வாழ்கிறதோ, பாஸ்போர்ட் எடுத்து எதை விரும்புகிறாயோ அதை சாதிக்கிறாய். நேரம் வரும், you're going to be empty. ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ ஒரு மனுஷனுக்கு உண்டான சொத்துக்கள் அவனுக்கு வாழ்க்கையாகாது. Maybe you want me to லூக்கா 12 இதுக்கு முதல்ல சொன்னது, மனிதன் உலகம் முழுவதையும் தனக்கு லாபமாக ஆதாயமாக கொண்டாலும் இவன் சீனாக்காரன், அவன் காசு இல்ல, அவன் அரசாங்க காசு எடுத்து வாங்கிப்பட்டான் எத்தனையோ இடங்களை இலங்கைய. அட்லீஸ்ட் 99 வருஷங்களுக்கு லீஸ் காசு எங்க கொண்டு போறான்? Nowhere. அந்த அறிவு, அந்த வெளிச்சம் இல்லை. அலெக்சாண்டர் என்கிற ஒரு மனுஷன் அதிகாரி அல்லது ராஜாவாக இருந்து பல இடங்களை கைப்பற்றினான், தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டான். லைக் பிரிட்டன், யுனைடெட் கிங்டம், எல்லா இடத்தையும் போய் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், இதுகளை போய் பல இடங்களை, இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, அமெரிக்கா, எத்தனையோ இடங்களை அவர்கள் சொந்தமாக்கினார்கள். பெரிய செல்வந்த நாடு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று அறிய போகிறேன். இன்றைக்கு அப்படி பல ராஜ்யங்களையும் தேசங்களையும்
அவர்களுக்கு செய்த we were under British. What about Israel? அவர்களும் அவர்களால் ஆளப்பட்டார்கள். இந்தியா 1948 ஆண்டில் அவர்கள் சுதந்திரம் கொடுத்து ஸ்ரீலங்காவுக்கு 48, இஸ்ரேலுக்கு 48 மே 16, பிப்ரவரி 4 ஸ்ரீலங்காவுக்கு போகும் நேரத்தில் மட்டும் கண்டாய அந்த காணி விஷயத்தில் யோர்டன் இன்னும் வெஸ்ட் பேங்க் அந்த இடங்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டகம் செய்தார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்த நேரத்திலும் இவர்கள் அதுக்கு இணங்காமல் அந்த பாகங்கள் இடங்களை பிரிக்கும் நேரத்தில் இவர்களுக்கு செய்தது அந்நியாயம். அவர்களுக்கு தெரியாது யாருக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறார்கள். யாரு? பிரிட்டிஷ் பீப்புள், யுனைடெட் கிங்டம், பெரிய பிரித்தானியா, இங்கிலாந்து. அவர்களுக்கு தெரியாது. அப்படி செய்து கொண்டு போயிட்டாங்க. அண்டையில இருந்து விழ ஆரம்பித்தவர்கள் இப்ப புரிஞ்சு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு they declined. I want to show you a scripture. உன்னை சேவிக்காத நாடுகளை நான் நாசமடைய செய்வேன். எப்படி வாக்குத்தத்தம்? A nation that will not serve you. I think, yeah. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழிவும். உன்னை இஸ்ரேல் ஜனங்களை சேவிக்காத தேசமும் ராஜ்யமும் அள்ளியும். அந்த தேசங்களின் மனுஷர்கள் ஜாதிகள் நிச்சயமாய் பாழாவார்கள். Watch that word. நிச்சயம். விழுந்து போய் கிடக்கிறார்கள். 40% பணமைக்கமோ என்னமோ எக்கனாமி கீழுக்கு இறங்கி கொண்டு போகிறது. Don't play with God. So let's get back to அந்த பணக்காரன் வாழ்க்கையிலே செய்திருக்க வேண்டிய காரியங்களை செய்யாமல் தனக்காக வாழ்நாட்களை கழித்து மடிந்து போனான்.
குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், ஆசீர்வாதங்கள், அவைகளை அவர்கள் வறியவர்கள் லாசரஸை போல முண்டங்களையும் பேய்களையும் வணங்கி சொருபங்களை ஆசீர்வாதம் இல்லாமல் பாம்புகள் சுத்தி பிடிச்சு அப்படிப்பட்டவர்களுக்கு தங்களது ஐஸ்வர்யம், செல்வம், பணம், அதாவது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, மிக முக்கியமாக ராஜ்யத்தின் அறிவிப்பு, அதை செய்யாத படியினாலே இந்த உதாரணம் கூறப்பட்டது. இது கதையல்ல. செத்தாக்களை தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விடுறதுண்டு எங்கேயாவது இருக்கா? Man dies, he dies until the day of resurrection. உயிர்த்தெழும் நாள் பரியந்தம் அந்த மனுஷன் சபக்குழியிலே. Understood? இனிமேல் பணக்காரர்கள் லாசரசும் மோட்சமும் நரகமும் அவனுக்கு தெரியாத தாகமும் விடுகாதே. உனக்கு கிடைத்த பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதல்கள், வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையிலே உள்ளே இருந்த இயேசுவா, அவரே வாழ்க்கை, லைஃப் இன் த வேர்ல்ட். அதை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? ஒரு தீவிலே புற்றுநோயை போல ஒரு நோய் வந்து மருந்து இல்லாமல், புற்றுநோய்க்கு மருந்து செத்து போகிறார்கள். தேவன் உன் கனவிலே இந்த 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 காரியத்தை எடுத்து அதை குலைத்து அவர்களுக்கு கொண்டு போய் கொடு. அவர்கள் சாகாமல் வாழ்வடைவார்கள். அப்படி சொல்லி இருக்க நீ அதை வச்சுட்டு பேசாமல் இருந்தால் தேவன் உன்னை தண்டிக்காமல் விடுவார். இன்றைக்கு தேசம் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனம் துரத்துண்ட காரணம் இதுதான். முதலில் தாங்களே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. தேசம் எல்லாவற்றிலும் துரத்துண்டு சிதறி போனார்கள். அந்த நாளைய படங்கள் கலரிப்புதானே வந்தது.
இப்ப நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நாங்கள் கொடுக்கிறோமா? உன் கூட்டத்திலே வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தாப்பன் தாப்பர் கொடுக்கிறாயா? நல்லா பணக்கார மாதிரி வாக்கு இன்றைக்கு என்ன உண்டு சரி வராது. அவன் பணக்காரனும் தரமான சாப்பாட்டார உண்டு சாப்பிட்டு இருப்பான். ஒரு தொண்டு கொடுக்கலங்கால எதை காண்பிக்கிறது? You are not sharing the light of the gospel with that person. ஒரு மனுஷனுக்கு உண்டான சொத்துக்கள், வீடு, வளவு, பணம் எதுவும் அவனுக்கு வாழ்க்கை ஆகாது. எது வாழ்க்கை? இயேசுவா. இயேசுவாவுக்கு உள்ளே இருக்கும் வாழ்க்கை ஆகாது. அவரே வாழ்க்கை. பொருளாசையால் பலரை பிடிக்க பண்ணி இருக்கிறது பிசாசு. ஜிங்பிங் அவனுக்கு மற்ற தேசங்கள்ல ஆசை, எல்லாம் கைப்பற்றி பிடிக்க வேண்டும். இப்ப டைவான்ல காண்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அலெக்சாண்டர் பற்றி சொன்னேன். அவன் நாடுகள் எல்லாம் கைப்பற்றி எல்லாம் செய்து போட்டான். ஆனால் மரணப்படுக்கையிலே அவன் சொன்னான், இங்க வாங்கோ, என்ன நான் மரணம் அடைந்ததுக்கு பிறகு இந்த பட்டியல வச்சுட்டு 2 கையையும் வெளியே தொங்க போடுங்க. அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஏன் 2 கை வழியால நான் ஒன்றும் கொண்டு போகவில்லை. நான் சாதிச்சு கைப்பற்றின நாடுகளோ எதுவோ பணமோ பொருளோ ஒன்றும் கொண்டு போகவில்லை. என்ன ஒரு ஞானம்! இயேசுவா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும் என்று சொன்னவர். ஆனால் பொய்யை நம்பி கீழ்ப்படிந்து பெற்றிருக்க வேண்டிய வாழ்க்கையை பெறாமல் மரணத்தை பெற்றார்கள். உலகம் அனைத்தும் இன்றைக்கு இந்த மரணம் என்கிற பேய் கொடுத்த வாழ்க்கை உண்மை என்று நம்பி மத தலைவர்கள் எல்லாரும், கிறிஸ்தவ தலைவர்கள், இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் எல்லாரும் ஆதாமின் வாழ்க்கையோடு வாழ்ந்து
எல்லாரும் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி இந்த மரணமாகிய வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, அதை தழுவிக் கொண்டு ஒரு மதம், ஒரு உலகம் ஆக்கி இருக்கிறார்கள். One world religion. நேற்றைய தினத்திலே பார்த்த நேரம் இந்த வார்த்தை நீங்கள் கீழ்ப்படியும்படி கேட்டு அது மேலே வானத்திலும் இல்லை, அதை கொண்டு வர யார் என்று சொல்ல, சமுத்திரத்துக்கு அங்காலையும் இல்லை, அதை போய் எடுத்து கொண்டு இந்த வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலே நிப்பாட்ட இல்லை, அதன் கேட்டு கீழ்ப்படியும்படி. ரோமர் 10:8 கீழ்ப்படியும்படி இல்லை. அந்த வார்த்தைக்கு கட்டளைகள், நியமங்கள், விதிகள், வாக்குத்தத்தம் கீழ்ப்படிப்படி சொல்லி இந்த வார்த்தை உன் வாயிலை உயர்தயத்திலே கீழ்ப்படியும்படி. அதுக்கு பிறகு மரணமும் வாழ்க்கையும் சாபமும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீ வார்த்தையை தெரிந்து கொள் என்று சொல்லவில்லை. வாழ்க்கையை தெரிந்து கொள். இயேசுவுக்கு அதெல்லாம் தெரியும். அதனாலேதான் யோஹானன் 12:50 உம்முடைய கட்டளைகள் ராஜ்யத்தின் வாழ்க்கை, மெய்யான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று அறிவேன். ஒன்றும் அடுபடவில்லை புதிய உடன்படிக்கையிலே. வார்த்தை இல்லையோ வாழ்க்கை இல்லை. இயேசுவாதான் வார்த்தை, அவருக்குள்ளே வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளியை நீ பெற்றுக்கொண்டால் நீ அந்த பணக்கார மாதிரி விழுங்கி விழுங்கி உன்ன பைபிளுக்கு கலர் அடிச்சு கொப்பி கொப்பியாக எழுதி, சிலாக்கள் கொப்பி கொப்பியாக எழுதி வச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இது உண்மை. தேவன் கொடுக்கிறது நாங்க பயந்து கொடுக்க கொஞ்சம் முறுக்கி நாங்கள் இருக்கிறாங்க. உன்னோட வந்ததான் பொறுக்கின மன்னா, அவங்களோடு பயந்து கொள்ள வேண்டும். இனி வெளியான போற இடங்கள்ல நாங்க வெளிச்சமாய் இருக்க வேணும். ஏசையா ராசையா பெண்ணையா என்று பேச சொல்லி சொல்ல இல்லை. கடைக்காரன் ஏதாவது கேட்டு
மறுமொழி கொடுக்க இந்த வார்த்தையின்படி பேச வேணும், இந்த உண்மையின்படி பேச வேணும், இந்த ஒழுங்கின்படி பேச வேணும். நீங்க எங்க போறீங்க? எங்க போறணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. யாரை பின்பற்றுகிறேன்? அப்ப நீங்க கத்தோலிக்க பிரதேச அப்படியா? நாங்கள் இல்லையா? No. அந்த கணக்காரனோடாக கேட்ட கேள்வி அந்த பேய் வாய அடைச்சிருக்கும். தெரியாம கேட்டப்பட்டது. உனக்குள்ளாக 2 பேர் இருக்கிறாங்க. அந்த பேய் சரியா தெரியல. மொக்கு பேய்கள் இருக்கு. அல்லது வந்து போட்டேன் கத்தது என்னை கொண்டு வர வேணாம் என்று சொன்ன நான் கொல்லவதானே. அதுக்குத்தான் அவரது குருடர்களை, யார் குருடர்? வாழ்க்கை இல்லாதவர்கள், ஆனாமின் வாழ்க்கையோடு இருக்கிறவர்கள். இது ஒரு மதம், கிறிஸ்டியானிட்டி, அதை பின்பற்றுகிறவர்கள், சுடுகாட்டும் ஊழியத்திலே இருக்கிறவர்கள். சுடுகாட்டும் வாங்கை அது சரியான இடத்துக்கு சூடு காட்டினா பரவாயில்லை. அவர்கள் அறிய மாட்டார்கள். மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன், மகன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன். மனுஷனுக்கு தேவை மகன், மதம் அல்ல. வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இயேசு சொன்னார், வார்த்தை, என் வார்த்தைகள் ஆவி, ஸ்பிரிட். அதை தடை பண்ண எதால் முடியாது. அதான் பாடல் 107:20 அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார், குணமாக்குகிறார். வார்த்தை, வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. அதான் உனக்குள்ள இருக்கிற பேய்களோ, உடல் இல்லாதாக்கள், அல்லது வீட்டிலே இருக்கிற பேய்களோ, வீட்டிலே பேய்கள்.
விடாது, விளங்கிக் கொள்ள விடாது. அப்படியாயிருந்து உனக்கு நிம்மதி பெறப்படாம நீ சபை கூடுதலுக்கு வந்தோன்ன லேசாக நித்திரை போகிறாய். பார்த்த போய்கொண்டிருக்க இங்க அறிவர் ஆராரோ ஆராரோ. நான் பார்த்த கொடுத்துட்டு அப்படி வார நேரம் அதே விட அதுக்கு தெரியும் வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை. மரியாள் பிடிச்சு கொண்டது வாழ்க்கை. இயேசுவா பேசிய வார்த்தைகளுக்குள்ளே வாழ்க்கை அவளுக்குள்ளாக வந்தது. நிம்மதியாயிருந்தாள். அவளுடைய தலை போகவில்லை. புறமுற கரகர நிம்மதி இல்லாமல் தெரிஞ்சது. மாத்தாள் சிஸ்டர் மாட்டாள். லாசரஸ் வீட்டிலே தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு இயேசுவா சொன்னார், என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவரது வாழ்க்கையில் மெய்யாகவே என் சீஷர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். பிலாத்துவுக்கு தெரியவில்லை உண்மை எது உண்மை. கடைசி நேரம் இயேசுவா முன்னால நின்று பேசுறார். உண்மை இது அவனுக்கு தெரியவில்லை. பெரிய பதவியும் பெரிய இதுவும் பாருங்க. அப்படித்தான் அவங்கட சோல்ஜர்ஸ் ட்ரெஸ் இப்ப போடுற மினிஸ்கர்ட் மாதிரி. சிலாக்கள் கால தூக்கிட்டு ஓடுற யுத்தம் பண்ண டைட் கட் போட்டா எல்லாம் இடறி விழுந்து போவார்கள். அதுவும் சொல்லித்தார். அவன் யுத்தம் பண்ண அந்த உடுப்பு போட்டிருக்கா. உண்மை தெரியாது. எப்படியோ தேவன் அவன் வாழ்க்கையிலே உண்மையை சந்திக்கும்படி செய்தார். டேடி டேடி எங்க இயேசுவுக்குள்ளே சோ 4 இடங்கள்ல இந்த தற்காலிக ஆதாமின் வாழ்க்கையை பின் பாயிண்ட் பண்ணி அவர் பேசினது இதற்காக படுகிறதே இல்லை. யாருக்கு? கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டி படுது. ஏன்? அது வெளிப்படுத்துதலாக கிடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்பம், குடிக்க இருக்கா, இப்படி கேட்கிற பிள்ளையா? இல்லை, இயேசுவா சொல்லவில்லை அப்படி கேட்க.
பிள்ளைகிட்டு என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். கவலைப்பட வேணாம். அதை இதை வனாந்தரத்தில் கேட்டார்கள். என்ன சாப்பிடுறது, என்ன இருக்கு குடிக்க? அது அவர்களுக்கு ஞாபகமாக வந்திருக்கும். அப்படியெல்லாம் நிறைய சொன்னார் மலைப்பிரசங்கத்திலே. He said many things. நாளைய குறிச்சு கவலைப்பட வேண்டாம், எல்லாம் வாழ்க்கை. நாளை என்ன ஒரு நாளைக்கு இப்படி இந்த ஆளை சந்திக்க வேண்டும், இந்த அதுக்கு கவலையா? பின்னேரம் வந்துட்டாரண்டா, பின்னேரம் ஊரடங்கு சட்டமண்டா அடங்கி இருப்பா. வேறொன்னோ எந்த மனுஷனுக்கு தெரியும் ஒரு நாள் எதை கொண்டு வரும் என்று? நோபடி. சாதனக்காரன் படுபொய்யன், அவன் கையை பார்த்து சொல்லி அவனுக்கு சொல்லு, உனக்கு என்ன நடக்கு நாளைக்கு சொல்லு. தன் வாழ்க்கையை காக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை இயேசுவுக்காக ராஜ்யத்துக்காக இழக்கிறவன் அதை பெற்றுக் கொள்வான். ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு one life to lose, one life to gain. Unless we lose this life, we cannot have the kingdom of life. ஒரு வாழ்க்கை இழக்க வேண்டியிருக்கு, ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இயேசுவை நானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இழக்காமல் இயேசுவின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ராஜ்யத்தின் வாழ்க்கை இங்கே, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உள்ளே பிரவேசித்து என்ஜாய் பண்ண வேண்டியது. அந்த மலை பிரசங்கம் என்று பெயர் வச்சது வெள்ளக்காரன் படு வேதனையான காரியம். அது ராஜ்யத்தின் வாழ்க்கையின் பிரசங்கம். மலையிலே கொடுக்கப்பட்டது ராஜ்யத்தின் வாழ்க்கை. யார் உள்ளே போவார்கள், யார் உள்ளே போக மாட்டார்கள். ரெண்டு தடவை இந்த வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறவன், இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையில பிடித்துக் கொள்கிறது யார்? இந்த வாழ்க்கையிலான வஞ்சிக்கப்பட்டு தங்களை மையமாக தங்கள் பிள்ளைகளை பஞ்சாதி குடும்பமும் தங்களது இந்த வாழ்க்கை யார் சொன்னது? இயேசுவா. தேவன் ஆசீர்வதித்தால் அதை பகிர்ந்து கொண்டு எதுவாயும் இருக்கட்டும் சந்தோஷமாய் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய வேலையை செய்து அதுக்கு தான் பிறந்தோம்,
செய்ய அல்ல, உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். உண்மையுள்ளவன் எனக்கு செவி கொடுப்பான் என்றால், உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக இப்பொழுது இருந்து டேடியோடு உள்ள வந்து தங்கினால் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? டேடியுமானும் இல்லாதவர்கள் they'll follow one religion, Christianity. They won't follow the Messiah. No. Every day சந்தர்ப்பங்கள் வரும் எங்கள் வெளிச்சத்தை தூக்கி பிடிக்க. வழியிலே, கடையிலே, ஸ்கூல், கச்சேரி, எம்ஜி, வெளிச்சம். நீங்களே உலகுக்கு வெளிச்சம். பிரியா அல்லது எப்படி இருக்கா? ஒரு சபைக்கு சொன்னார், நீ பழைய அன்புக்கு திரும்ப வேணும். நான் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் மெனுரா, உன் வெளிச்சத்தை அந்த தண்டில இருந்து எடுத்து போடுவேன். Menorah is a shadow of Yeshua. ஏழு வெளிச்சங்களை கொடுக்கும். தேவனுடைய முறையிலே செய்யப்பட்டது. குத்துமில்லை, விளக்கம் இல்லை. அது ஏழு முகம். குத்து, குத்தரிசி. வார்த்தையின் விளக்கம் வெளிச்சம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டங்கள் எங்க போயிருக்கிறாங்க? அவருக்கு செவி கொடுங்கள். நோ 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 நோ. Yeshua had a lot of things to say about this life. அவன் தன் வாழ்க்கையை மறுக்காவிட்டால் எனக்கு சுயனாய் இருக்க முடியாது. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என்னை உழவு பேரையும் வெறுக்கும்படி சொல்லுகிறாரா? அவரை விட கூட இவர்களை நேசிக்க முடியாது. அது தெளிவாக மத்தியாக அவன் கூறுகிறான். மத்தியாக 15:10. மத்தியாக 10:17. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் செய். Now you understand?
என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை. அப்ப இயேசுவையும் ராஜ்யத்தையும் செத்த தகப்பனை விட நேசிக்க வேண்டும். அந்த மனுஷன் 9:59 லூக்கா அதைத்தான் சொன்னவர். எது முக்கியம் என்று ஆதாமின் வாழ்க்கையிலே தெரியாது. குடும்பத்தார் அவர்கள் எல்லாரும் இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தேவன் சொன்னார், நோ நோ நோ. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள், முதலில் தேடுங்கள். அதுக்கு இணங்கத்தான் செத்து போன தகப்பனை அடக்கம் பண்ண விடாமல் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படிக்க நீ போய் அதை செய். மரித்தோர் வீட்டை நிற்கிறார்கள். உடலிலே மரித்து போன அந்த தகப்பனை அடக்கம் பண்ணட்டும். அந்த மரித்தவர்கள் இயேசுவா அங்கால எங்கே ஒரு இடத்துல இருந்து வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கூட்டமா நீக்குது. இந்த மகன் அங்கே நின்று கொண்டிருந்தான், செத்து போன தகப்பனின் மகன். இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் ஏமாற்றம் அடைவான், அதை இழந்து போவான். அதை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே நுழைய மாட்டான். தனக்காக ஜீவிக்கிறானே இந்த வாழ்க்கையை நேசித்து. யோகானம் 12:25. என்ன ஒரு தடுமாற்றம் இல்லாம சொல்லி இந்த வாழ்க்கையை anybody loves, you can tell them you're going to lose. நீ இந்த வாழ்க்கை இழப்பாய். யார் சொன்னது? யார் சொன்ன உனக்கு தெரியாம அதை போடுங்க. அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனும் அவன் அதை நித்திய, அதாவது ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காக காலகட்டத்துக்கான வாழ்க்கை காத்து கொள்ளுவான். அவன் இயேசுவின் வாழ்க்கையை பெற்று அவன் நித்தியத்திலே அவரோடு அந்த ஊழியத்தை செய்வான். அரசாங்கம். மேக் நோ மிஸ்டேக். ஜனாக்கள் இங்கிலீஷ்காரன் சொல்லுவான், have the cake and eat the cake. கேக் கையில இருக்கு, சாப்பிடையும் வேணும், கையில வச்சு பார்க்கையும் வேணும். என்ன Yeshua says, do one thing. Either love your life, you won't enter the kingdom. இந்த வாழ்க்கையை நேசித்துக் கொள்ள ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாய். இந்த வாழ்க்கையை வருது எனக்காக, ராஜ்யத்துக்காக நீ வாழ்ந்தால் ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து
இங்கே நீ பிறந்த நோக்கம் நீ அறிந்து சந்தோஷமாக சமாதானமாக ஜீவிப்பாய். பொல்லாத வாழ்க்கை ஆதாமின் வாழ்க்கை கொண்டு போய் மாற்றண்டுதான் நிற்கும். எப்படியாவது எத்தனையோ பேர் வஞ்சிக்கப்பட்டு பொறியிலே ஆகப்பட்டார்கள். எங்களுடைய கூட்டத்தில் சாட்சி கொடுத்தவர்கள் There are a lot of scriptures about எட்டு 52 போடுங்க. யோகானன் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் எப்படி எங்களுக்கு தெரியும்? ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்னென்னைக்கு மரணத்தை ருசிப்பதில்லை என்கிறார். உலக ஜனம் மரணத்தை ருசிக்கிறார்கள். மரணத்தை ருசிப்பதா? மரணம் வந்தால் மரித்தார்கள், அதப்படி ருசிக்கிற ஆதாமின் வாழ்க்கையை ருசிப்பது, மரணத்தை ருசிப்பது. அவர்கள் உடலில் சத்தத்தை சொல்லவில்லை யேசுவா, ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும். அது அவருக்கு தெரியும். இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், டங் டாக்கிங் பீப்பிள், அந்நிய பாஷை கண்டு இயேசுவின் வாழ்க்கையை இல்லாமல் உள்ளே அவர்கள் ருசிப்பது ஆதாமின் வாழ்க்கை. ஆதாமின் இந்த வாழ்க்கையிலே சிற்றின்பங்களை ருசிக்கிறார்கள். ஆதாமின் வாழ்க்கை மரணம். ஏன்? பிசாசுக்கு கீழ்ப்படித்தபடியால் பிசாசின் சொற்களுக்குள்ளாக மரணம் இருந்தது. சாப்பிட்டார்கள். தேவன் சொன்னார், சாப்பிடும் நாளில் 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 சாப்பிடும் நாளில். உடல் மரணத்தை குறித்து சொல்லவில்லை. உள்ளே ஆவிக்குரிய மரணம், உள்ளே பிரிவு வந்தது. தேவனை அறிய முடியாத நிலைமை, அவரை குரல் கேட்டா பயப்படுற நிலைமை. ஓடி போய் ஒழித்து கொண்டார்கள். அதை குறித்து தான் இயேசுவா சொன்னார். என் வார்த்தை அந்த போடுங்க 8:51. ஒருவன் என் வார்த்தையை கீழ்ப்படினால் அவன் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. அவன் கீழ்ப்படித்து கொண்டிருந்தால் ஆதாமின் வாழ்க்கை மரண வாழ்க்கையை அவன் காண்பதில்லை, ருசிப்பதில்லை என்று உண்மையாய் உண்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். யேசுவா ஆதாமின் வாழ்க்கையை ஜீவிக்கவில்லை. ஆதாமின் வாழ்க்கையை
சட்டையை போல அணிந்து கொண்டார். எப்ப? மரத்தில் தொங்கும் நேரம். அந்த நேரம் ஆதாமின் சுவாபம் அவரை படித்துக் கொண்டது. எங்களுக்காக அவர் ஆதாமின் வாழ்க்கையின் சுபாவத்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நேரம்தான் அதி உயர்ந்த தேவன் அவருடைய பிதா தகப்பன் அவரை கைவிட்டு இருக்க. ஏன் என்னை கைவிட்டீர்? பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினார் தேவன் நமக்காய். That time the separation took place. Say, எபிரேய புத்தகம் எழுதினவன் பிள்ளைகள் சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவன் தானே கொடுத்தது. தம்முடைய மரணத்தினாலே அதை ஜெயிக்க அழிக்கும்படிக்கும் வாழ்நாளெல்லாம் மரண பயத்தினாலே. என்ன மரண பயம்? உனக்குள்ளே இருக்கிறது வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கையை கொண்டு அந்த விதை மரத்தை போல வளர்ந்து கொண்டிருந்தால் நீ ருசிப்பதே ஆதாமின் மரணம் என்கிற வாழ்க்கை அல்ல. நீ ருசிப்பதே தேவனுடைய வாழ்க்கையாக இயேசுவின் வாழ்க்கையை. அவர் உள்ளே தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடும் குடியும் அல்ல. அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவிக்குள் டடிக்கும் மகனுக்கும் உள்ளே உண்டாகிற சந்தோஷம். Every scripture will connect with the other one. Yeshua தம்முடைய பிள்ளைகளுக்காக மரணத்தை டேஸ்ட் பண்ணினார். டேஸ்ட். மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய தயவினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு நான் சொல்றேங்கள். இயேசுவா சரீரத்திலே மரித்தார். மரத்திலே அது என்ன ருசி? கடைசி சுவாபம் போனது. அவர் மரித்து போனார். Life came to an end. That's death. இது எத்தனை சபையாருக்கு தெரியும்? மரணம் எது?
இந்த உலக வாழ்க்கை ஆதாம் மூலம் பெற்றுக்கொண்டது வஞ்சிப்பு முடிவுக்கு வந்தது. இயேசுவா மரித்தார். இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். 1:18. இப்ப மரணத்தை ருசித்ததென்று வாசித்தோம் அல்லவா? அதே அவர் மரத்திலே தொங்கும் நேரத்திலே பிதாவை பிதாவை என்று கூப்பிட்டவர் இப்ப தேவனே என் தேவனே, பாவம் அறியாத அவரை, ஆதாமின் வாழ்க்கை கொஞ்சமேனும் இல்லாத அவரை அந்த சுவாபத்தினாலே தேவன் மூழ்கி அடித்தார். பாவமானார் நமக்காக. அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 5 இருக்கிறேன் நினைக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத, ஆதாமின் சுவாபம் அறியாத, ஆதாமின் வாழ்க்கையை அறியாத அவரை நமக்காய் அந்த சுவாபத்தை அணிந்து கொண்டார். அந்த பாவ சுவாபம், அந்த மரண வாழ்க்கை, அந்த நேரம்தான் அவர் மரணத்தை ருசித்தார். எப்படி? பிரிவினாலே தேவன் அவரை விட்டு பிரிந்தார். ஏன் ஏன் என்னை கைவிட்டேன்? ஏன்? அதைத்தான் ருசித்தார். தேவனுடைய நெருக்கமான அந்த உறவு அதுவரை இருந்தது. அவர் பாவமாக்கப்பட்ட உடனே, ஆதாமின் வாழ்க்கையை மரத்திலே அணிந்த உடனே எங்களுக்காக தேவன் விலகினார். மரணத்தை, பிரிவை இயேசுவா ருசித்தார். அந்த பிரிவோடுதான் அவர் மரித்தார். தேவன் அவரை கைவிட்டாரா? எஸ். எங்களை ஏற்றுக்கொள்ளபடி விளங்குதான். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக வாழ வேண்டும் என்று இப்ப எங்களை தான் நம்பி இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை பரப்ப, இந்த நற்செய்தியை அறிவிக்க, பாம்புகளால் கொத்தப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்க. நஞ்சு ஊறிய இடம், பாவமங்கிற நஞ்சு ஏதேனில்லை அவர்கள் சாப்பிட்ட நேரம். தேவன் அந்த வாழ்க்கையை மாற்றுகிறதல்ல. நோ நோ நோ. அவர் புதிய ஆரம்பத்தை ஈஸ்வரின் மூலம் செய்கிறார். ஒரு மனுஷன் இப்பொழுது மெஷியாவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. My God, it's more than 35 years when I thought about புதிய சிருஷ்டி.
a new creation. பழைய மனுஷனை பொலி பண்ணி புதிசாக்குறதல்ல. No, no, a new beginning in Yeshua. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. உன் வாழ்க்கை வைத்து என்ன செய்ய போகிறாய்? உனக்காக ஜீவித்தால் நிச்சயம் இழப்பாய். இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, ராஜ்யத்தின் வாழ்க்கையும் இழப்பாய். அவர் சொல்லுவார், உன்னை ஒரு காலம் நான் அறியேன். இயேசுவின் வார்த்தைகளை தட்ட இயலாது. என் வார்த்தைகளை சொல்லுகிறேனா? நீ பயப்படுத்தப்பட. நான் இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே நிர்மூலமாக்கப்படுவார்கள். Okay, we come to the end of the study. Say what he will probably say more tomorrow, God willing. Receive the blessing of Yehovah Vaisbreka. Yair Yehovah Panavelika, Pioneka. Isa Yehovah Panavelika, Vazamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோட கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே ஆசீர்வாதம் கொடுக்கும் நேரம் ஒரு காரியம் அது உனக்கு சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் காய்ச்சேன். மரத்திலே அவர் தொங்கும் பொழுது ஒரு நேரம் வந்தது, ஆதாமின் சுவாபத்தால் அவர் தரிக்கப்பட்டார், உடுப்ப போடுற மாதிரி. அந்த நேரம் தான் தேவனுடைய பிரசன்னம் எடுபட்டது. ஓகே, வழங்கிட்டு அவர் கத்தினார், ஏன் என்னை கைவிட்டேன்? பாவிகள் கைவிடப்படுவார்கள். அதுக்குத்தான் அவருடைய மகனை அனுப்பி அவரை பேப்பர் மாதிரி கசைக்கு பிழிஞ்சவர். அவரை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து முடிவு பரிந்த நிலைத்திருப்பவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு வேலை செய்ய. அவர் ஊழியத்தின் நாட்களிலே ஆதாமின் சுபாவம் அவருக்குள்ளே இருக்கவில்லை. அவர் சொன்னார் யூதர்களை பார்த்து, என்னிடத்திலே பாவம் உண்டென்று நீங்கள் சொல்லுவீர்கள், சொல்லுங்க பாப்போம். Come on. Can any one of you say that I have sinned? They can't say, what in under why? அந்த பாவ சுவாபத்தை அணிந்து கொண்டது ஒரு நேரத்திலே, மரத்திலே தொங்கும் நேரம். இதை இருதயத்திலே வை. அதுதான் போட்டிருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை ருசித்தார். எப்படி ருசி இருந்தது? தேவ பிரசன்னம் எடுபட்டது. அதுக்கு பேர் தான் மரணம். இன்றைக்கு தேவ பிரசன்னம் இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக
சவகால பெருநாளுக்கு போயிட்டு வரார்கள் மாதிரி துக்கமோத்தோட தெரிகிறார்கள். கிறிஸ்டியன்ஸ், போதையர்கள், பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள் உள்ளே வாழ்க்கை இல்லை. All right, God willing, we'll see you tomorrow. Till then, shalom to all of you.